இன்னைக்கு அத்தியாயம் 2 வசனம் 72, 73, 74 பார்க்கலாம். இறைவனுடைய அன்பையும் அருளையும் வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கட்டும். இது அரபிக் வாசிச்சலாமாங்க? வாசிச்சலாம். وَإِذْ قَتَلْتُمْ نَفْسًا فَادَّارَأْتُمْ فِيهَا وَاللَّهُ مُخْرِجٌ مَا كُنْتُمْ تَكْتُمُونَ قُلْنَا اضْرِبُوهُ بِبَعْضِهَا ذَلِكَ يُحْيِي اللَّهُ الْمَوْتَى وَيُرِيكُمْ آيَاتِهِ لَعَلَّكُمْ تَعْقِلُونَ ثُمَّ قَسَتْ قُلُوبُكُمْ مِنْ بَعْدِ ذَلِكَ فَهِيَ كَالْحِجَارَةِ أَوْ أَشَدُّ قَسْوَةً إِنَّ مِنَ الْحِجَارَةِ لَمَا يَتَفَجَّرُ مِنْهُ الْأَنْهَارُ وَإِنَّ مِنْهَا لَمَا يَشَّقَّقُ فَيَخْرُجُ مِنْهُ الْمَاءُ إِنَّ مِنْهَا لَمَا يَهْبِطُ مِنْ خَشْيَةِ اللَّهِ وَمَا اللَّهُ بِغَافِلٍ عَمَّا تَعْمَلُونَ. இதை வேர்ட் பை வேர்டு பார்க்கலாம். அத்தியாயம் 2 வசனம் 72 இல்லையா? இது கதல்தும் நப்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. இது அப்படின்னா அப்போது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்போது அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள் கனெக்ட் ஆகுது. ஸோ எப்போது, அந்த அப்போதுங்கிறது எப்போது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுது இல்லையா அப்போதுன்னு சொல்லும் போது. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள் என்னன்னா, அந்த வசனம் முடிகிறது என்னன்னா, அவர்கள் கிட்டத்தட்ட செய்பவர்களாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. அதாவது ஒரு விஷயம் சொல்லப்படுது, பக்கரத்தை நீங்கள் அருங்கள் சொல்லிட்டு. ஸோ பக்கரத் என்பது உங்களுடைய சேவிங்ஸு, பேராசை, எனக்கு மட்டும் வேணும் அப்படின்ற அந்த உணர்வு அந்த பக்கரத் அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிறத நம்ம பார்த்தோம். மீன்ஸ் சேவிங்ஸ் பிரைமரியா பார்த்தோம் அப்படின்னா சேவிங்ஸ் என்ற அர்த்தத்தை உள்ள. ஸோ அந்த அதிகப்படியான கருமித்தனமான சேவிங்ஸை நீங்க கட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு உணர்வு நம்மளுக்கு கிடைச்சது. இது இல்லாம இன்னும் என்னென்ன அர்த்தங்கள் அந்த பக்கரத் என்ற வார்த்தைகள் உள்ளடக்கி இருக்குங்கிறது இறைவன் தான் அறிவோம். ஸோ அது தேவையான சமயத்துல வெளிப்படும். ஸோ இப்போதைக்கு கண்ட புரிதல். ஸோ அதை அந்த சேவிங்ஸை கட் பண்ணுங்க, அதிகப்படியான கருமித்தனமான சேவிங்ஸை கட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அது கிட்டத்தட்ட செய்பவர்களாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ மனமின்றி செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வு இங்க வெளிப்படுது. ஸோ அந்த அப்போது அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ அப்போதுங்கிறது அந்த தருணத்தை வெளிப்படுத்துது இல்லைங்களா? அந்த மாதிரி சமயத்துல அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது, மனமின்றி செய்யும் போது, இல்ல கிட்டத்தட்ட செய்பவர்களாக இல்லை, அந்த மாதிரி நீங்கள் இருக்கும் பொழுது அப்படின்ற அந்த உணர்வு ஏற்படுது அப்போதுங்கிறது. இது கத்தல்தும் நப்சா. கத்தல்தும் அப்படிங்கும் போது கத்தல் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஃபைட் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு, கில் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ நம்ம இந்த ரெண்டு அர்த்தத்தையும் நம்ம மைண்ட்ல வச்சுப்போம். இந்த இடத்துல கில்லுன்னு போட்டிருக்காங்க. நான் இங்க இடத்துல என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா மாய்க்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அப்போது ஆன்மாவை மாய்க்கின்றீர்கள், கொலாப்ஸ் பண்றது. ஸோ அதை அது கூட ஃபைட் பண்றது. ஏன்னா ஆன்மாங்கிறது இப்போ இறை ஆன்மா ஒரு செய்தி சொல்லும், அதற்கு எதிராக செயல்படுறதுங்கிறது ஒரு ஃபைட்டிங் ஆயிடுது இல்லையா? கத்தல் அப்படின்னா அந்த ஃபைட்டிங்கிறதும் இருக்குது. ஸோ அப்போ அந்த இறை செய்தியை நீங்க அதை மாய்க்கின்றீர்கள், சிதைக்கின்றீர்கள் அப்படியான பல உணர்வு இந்த இடத்துல இந்த கத்தல்தும் அப்படிங்கிறது இந்த கான்டெக்ட்ல வெளிப்படுது. அதுக்கப்புறம் அதுராத்தும் ஃபீஹா, இந்த ஹா அப்படிங்கிறது நஃப்ஸ குறிக்குது. ஹாங்கிறது ஃபெமினைன் இல்லையா? இப்ப இதுக்கு முன்னாடி உள்ள இதுல ஃபெமினைனா பார்த்தோம் அப்படின்னா நஃப்ஸ் தான். ஸோ அந்த ஃபெமினைன். ஸோ அதில் நீங்க அதுரா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அந்த அதுரா அப்படின்ற அந்த அதுரால இதுரான்னு சொல்லணுமா? இது அதுரான்னு சொல்லணும். அதுரா தானா? ஓகே ரைட். ஸோ அதுராத்தும், ஸோ அதுரா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ அதுல அதுரா பண்றீங்க. அதுரா அப்படின்ற வார்த்தைக்கு இவங்க டிஸ்பியூட்டட்னு போட்டிருக்காங்க.
அப்படியான ஒரு அர்த்தமும் இருக்கு. மாறாக செய்யறது, மாறு செய்யறது, எதிராக செய்யறது, தவிர்க்கிறது அப்படின்ற அர்த்தம்லாம் வருது. அதே சமயத்துல ஒரு விஷயத்த மூடி மறைக்கிறது அப்படின்ற ஒரு அர்த்தமும் இந்த கான்டெக்ட்ல வந்துட்டு வெளிப்படுது. எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்த இதை பாருங்க. அல்லாஹு இறைவனோ, முஹ்ரிஜு வெளிப்படுத்துபவன். எதை வந்துன்னா மா குந்தும் தக்துமு நீங்கள் வந்துட்டு மறைக்கின்றதை வந்துட்டு, அதாவது மா குந்தும் தக்துமு நீங்கள் மறைத்து கொண்டு இருப்பதை வெளிப்படுத்துபவனாக இருக்கின்றான் இறைவன் சொல்லிட்டு இங்க வருது. சோ அப்ப இதுக்கு அடுத்து வர்றதுனால இப்ப இந்த அதிரா பண்றதுங்கிறது வந்துட்டு மறைக்கிறது. இப்ப வந்து மாறாக செய்யறதுங்கும் போது ஒரு வார்த்தை எப்படி பொருந்தும் அப்படின்னா நடிக்கிறது அப்படிங்கிறது இந்த இந்த இடத்துல பொருந்தும். ரொம்ப கரெக்டா ஆப்டா. நடிக்கிறதுனா உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு அப்படித்தானே? ஆமா ஆமா. சோ அதில் வந்து நடிக்கின்றீர்கள் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இதுல வெளிப்படுது. நான் இப்போ கரண்டா வந்துட்டு இந்த கான்டெக்ட் புரிதல் வந்தவங்க நான் என்ன வார்த்தை போட்டிருக்கேன் அப்படின்னா, பின் அதில் மூடுகின்றீர்கள். ஏன் இந்த அக்கன்னா போட்டிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு டிஃபரன்சியேஷன் எனக்கு நம்ம வாசிக்கும் போது, இப்ப ஹூன் வந்தா அதுன்னு போடுவோம். இந்த ஹான் இழுத்து சொல்ற மாதிரி வரும்போது அது வந்து ஃபெமினைனை குறிக்குது. ரெண்டும் வேற 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 எழுத்து அப்படின்னு நமக்கு நாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடத்துல அக்கன்னா போட்டு வச்சிருக்கேன். இப்போ எடுக்கிறதா எடுத்துலாம். அதில் மூடுகின்றீர்கள் அப்படிங்கிறது தான். சோ அதில் மூடுகின்றீர்கள் அப்படிங்கிறது வந்துட்டு நப்சில். இந்த நப்சில வந்துட்டு நீங்க வந்துட்டு மூடுறீங்க அல்லது நப்சில வந்துட்டு நடிக்கிறீங்க அப்படின்ற அந்த அர்த்தம்லாம் அதுல இருக்கு. சோ இறைவனும் நீங்க நடிச்சுக்கிட்டு இருக்கிறத இல்ல மூடிக்கிட்டு இருக்கிறத, நப்சுல மனசுல மூடி வச்சுட்டு இருக்கிறத இல்ல மாற்றமா நடந்துட்டு இருக்கிறத வந்துட்டு இறைவனும் நீங்கள் மறைத்து வருகின்றதை வந்துட்டு வெளியாக்குபவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முடியுது. இப்போ இங்க மேல வந்துட்டு இந்த ஒரு செயலை இந்த குறிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? சோ கிட்டத்தட்ட செய்பவர்களாக இல்லைங்கும் போது இந்த மாதிரியான செயல்கள் செய்யும் பொழுது உங்களுடைய ஆன்மாக்கள் வந்து சாகின்றது, மாய்க்கின்றீர்கள். சோ இப்போ உணர்வுபூர்வமா செய்யாத போது, உண்மையை உணர்ந்து அதை ஏற்று செய்யாத போது ஆன்மாவில் சிதைவு ஏற்படுது. அந்த உணர்வு கொடுக்கப்படுது. அப்படியே 73வது வசனத்தையும் வாசிப்போம். அப்போ அந்த நேரத்துல அப்படின்னா பின் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஃபனா தென்னு அர்த்தம், சோம் சொல்லிட்டு அர்த்தம், ஆகவே அப்படின்ற அர்த்தம்லாம் வருது. ஸோ ஆகவே அப்புறம் இல்ல அப்புறம் அப்படின்ற அர்த்தம்லாம் வருது ஃபங்கிறது. குல்னா அப்படின்னா கூறுகின்றோம், பின் கூறுகின்றோம். அல்ரிபூஹு அதை தட்டுங்கள் இல்ல அதை அடியுங்கள். எந்த இந்த அதை அப்படிங்கிறது என்னது? நீங்கள் மூடுகின்றதை, மூடி மறைக்கின்றதை அப்படிங்கிற அந்த ஃபீல் கொடுக்குது இந்த ஹூங்கிறது இல்லையா? இங்க வந்து ஹிம்னு சொல்லிட்டு ஒரு நபரா எடுத்துக்கிருக்காங்க. ஹிம் அப்படின்னா வந்துட்டு இப்ப என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு நப்சா அப்படின்ற வார்த்தைய வந்துட்டு மேனுன்னு சொல்லி போட்டாங்க. வந்துட்டு என்னன்னா இந்த மனிதனை கொன்றீர்கள் அப்படின்ற மாதிரி புரிதலை எடுத்து, சோ அந்த கொன்ற மனிதனை தட்டுங்கள் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஒரு ஹிஸ்டரிய வந்துட்டு பேசுற மாதிரி இருக்கு. இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா வந்துட்டு அதை அடியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இல்லைங்கயா? சோ இப்ப இந்த இடம் வந்துட்டு நப்ஸ்ன்னு இதுக்கு முன்னாடி ஃபெமினைன்ல வந்துருச்சு. இந்த இடத்துல வந்துட்டு ஃபெமினைன்ல வராம இந்த அப்ப அப்படியே பார்த்தாலுமே கூட வந்துட்டு நப்ஸா இதை ஹைலைட் பண்ணல அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. இந்த ஹூங்கிறது ரெண்டாவதா வந்துட்டு ஹான் வருது. இது கூட வந்துட்டு அந்த நப்ஸை ஹைலைட் பண்ற ஃபீல் கொடுக்குது. இந்த ஹூங்கிறது வந்து நப்ஸை ஹைலைட் பண்ற மாதிரி தெரியல. எதை ஹைலைட் பண்ணுது அப்படின்னா அது இட்டுன்னு, ஏன்னா ஹூக்கு வந்துட்டு இட்டுன்னு அதுன்னு போட முடியும், அது இதுன்னு போட முடியும், அவர் இவர்னு போட முடியும் இல்லையா? அதுல மாற்றுக்கிறது இல்லை. இது பேஸ்ட் ஆன் கான்டெக்ஸ்ட் தான் ஹூங்கிறது, எந்த சூழல்ல வருதோ. சோ அப்ப அதை வந்துட்டு தட்டுங்கள், சோ அதை அடியுங்கள் அப்படிங்கும் போது அந்த மூடி மறைக்கின்றத அல்லது நீங்க நடிச்சிட்டு வரீங்க இல்லையா, அதை தட்டுங்க. எப்படி தட்ட சொல்றாங்கன்னா பி பக்லிஹா அதன் சிலதை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதன் சிலதை கொண்டு அப்படிங்கும் போது என்னன்னா அந்த நப்சுல உள்ள சிலதை கொண்டு புரிந்து கொள்ள முடியுது. புரியுதுமா. சோ ஆன்மா
உள்ள சிலதை கொண்டு அதை தட்டுங்கள் அப்படிங்கும் போது அந்த மாய்த்த விஷயங்கள் அவனோட உள்ளத்துக்கு எப்படி சொன்னா புரியுமோ அவனோட இதுலயே வச்சு அதை வந்து நம்ம சொல்லணும். அவனுக்கு இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம் அப்படின்னா, இப்ப யூசுப் நபி வந்துட்டு பல விஷயங்களை வந்துட்டு மனசுல மறைச்சு, அதுல வந்து மனசை பத்தி நிறைய, நப்சை பத்தி நிறைய வரும். யூசுப் நபி அத்தியாயம் 12 நம்ம பார்த்தோம் அப்படின்னா நப்சை பத்தி நிறைய வரும். சில விஷயங்களை வந்து வெளிப்படுத்தாம மனசுலயே மறைச்சு வச்சுக்கிட்டாங்க. யூசுப் நபி அந்த மாதிரி பண்ணுவாங்க. கடைசியில எல்லாமே வந்துட்டு எந்த எந்த எப்படியான மூமெண்ட்ல எல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுது அப்படிங்கிறத பாருங்க. ஒரு சின்ன விஷயத்த கேட்பாங்க, நீங்க வந்துட்டு சின்ன வயசுல இருக்கும் போது நீங்க என்ன பண்ணீங்க அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மாவில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டு லேசா தட்டுறாரு. உடனே அவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க. சோ இப்போ இதுதான் இப்ப இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம சொல்றோம். சோ அதன் சிலதை கொண்டு அதை தட்டுங்கள். அதைங்கும் போது மறைக்கின்றத இல்ல நடிக்கிற மாதிரி தெரியுது இல்லையா, அதை வந்துட்டு தட்டுங்கள். அதன் சிலதை கொண்டுனா உண்மையான சில விஷயம் இருக்கும் இல்லையா ஆன்மாவில, அதை கொண்டு, ஆன்மாவில் சிலதை கொண்டு, அதாவது மறைத்த சிலதை கொண்டு அதை தட்டுங்கள் அப்படிங்கிறது வருது. உண்மைதான். ஏன்னா நம்ம அன்றாட நம்ம வாழ்க்கைகள்லயும் இந்த மாதிரி இருக்கு, மறைச்சு வச்சிருக்கோம். ஏதோ ஒரு சூழல் ரொம்ப நாளா கூட அது அப்படியே மறைச்சுதான் இருக்கு, உள்ளத்துக்குள்ள இருக்கும், மறந்து நடந்துட்டு இருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலையில நீ அன்னைக்கு இப்படின்னு சொன்னா அப்ப நம்ம வாட்டுக்கு அது வந்துடும், எல்லாமே வெளியே வந்துடும். இதை வந்துட்டு இது என்ன சொல்றது, ஒரு டிடெக்டிவ் ஒர்க் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப நல்லா புரியும் இந்த வசனம். அப்ப இந்த நீங்க இந்த சைக்காட்ரிஸ்ட் அவங்க எல்லாம் போனீங்கனாலே அந்த ஒரே விஷயத்தை சொல்றது அத்தனையும் அவங்க பேசிடுறாங்க எல்லாத்தையுமே. கதாலிக யுஹில்லாஹு மௌத்தா. கதாலிக்க அப்படின்னா வந்துட்டு அவ்வாறே அல்லது அவ்வாறாக அப்படின்றது அர்த்தம். அதே போன்று சோ அவ்வாறாக யுஹி வாழ்வுக்கு உயிரோட கொண்டு வருகின்றான், இல்ல வாழ்வு நிலைக்கு கொண்டு வருகின்றான் சொல்லிட்டு அர்த்தம். யுஹி அப்படின்னா யாரு, இறைவன் அல்லாஹ். மௌத்த அப்படின்னா இறந்து போனதை, மரணித்து போனதை வந்துட்டு வாழ்வு நிலைக்கு வந்துட்டு கொண்டு வருகின்றான். யுரீக்கும் ஆயாத்திஹி, அத்தாட்சிகளை உங்களுக்கு காண்பிக்கின்றான். அல்லக்கும் தகுக்கிலூன், நீங்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கு. நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இல்ல நீங்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு தனது அத்தாட்சிகளை உங்களுக்கு காண்பிக்கின்றான். இப்ப ஹோல் வசனத்துக்கு வந்துருவோம். பின் கூறுகின்றோம், அதன் சிலதை கொண்டு அதை தட்டுங்கள். அவ்வாறாக மரணித்தவர்களை இறைவன் உயிர்ப்பிக்கின்றான், அல்லது மரணித்தவைகளை அப்படின்னு நம்ம எடுக்க முடியும். மரணித்தவர்களின் போடலாம், மரணித்தவைகளை அப்படின்னு போட முடியும். இங்க மௌத்த அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூரல்ல வருது இல்லைங்களா, இதை வந்துட்டு வெறுமன என்ன சொல்றது, பர்சனை மட்டும் எடுக்க முடியாது, மரணித்து போன விஷயங்கள்னு இருக்கு இல்லையா, அதையும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். சோ இப்படிதான் வந்துட்டு இறந்தவர்களையும் வந்துட்டு இறைவன் வந்துட்டு உயிரோடு கொண்டு வருகின்றான். இத வந்து நம்ம எப்படி இறந்தவங்களை உயிரோடு கொண்டு வரான்ற கேள்வி எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம அந்த அந்த மாதிரியான கேள்விக்கு எல்லாம் இதுல ஆன்சர் இருக்கு, நீங்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு. இப்ப நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னா அந்த கேள்விக்கு இதுல விடை இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஹைலைட் பண்றோம். உண்மைதான். இப்ப ஃபைட்டுன்னு போட்டு நம்ம நஃப்ஸோட ஒரு போராட்டம் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற விஷயத்த வந்து ஒரு நல்ல அறிந்தவங்க என்ன செய்யலாம்னா அவங்களுக்கு சீர்திருத்தறதுக்காக சில விஷயங்களை போட்டாங்கன்னா அவங்களுக்கு அது புரிஞ்சிடும். அந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்க வெளிவரலாம். அது மாதிரிதான், அதாவது நஃப்ஸ் எப்படி செத்து போன, அதாவது உயிரோட்டம் இல்லாத, செத்து போன உயிரோட்டம் இல்லாத உயிர் கொடுத்த மாதிரிதான் மறுமையிலயும் இறைவன் வந்து உயிர் கொடுப்பான். அதை கேட்கறாங்க, அந்த கேள்வி, எவ்வாறு உயிர்ப்பிக்கிறான், மரணிக்க செய்யறான் அப்படின்னு சொல்லி. இது வந்துட்டு இப்ராஹிம் நபியே கேட்பாங்க இல்லையா, இறந்தவர்களை எப்படி உயிர்ப்பிக்கின்றாய், அந்த கேள்வி தானே கேட்பாங்க. ஆமா ஆமா. சோ அதுக்குள்ளயுமே அவங்க ஒரு விஷயம் சொல்லப்படும். சோ அப்ப அதுலயுமே வந்துட்டு நீ வந்து நாலு வகையான பறவைகளை வந்துட்டு பழக்கிக்கோ, பழக்கி வளர்த்துக்கோ. சோ ஒவ்வொரு வகையான பறவையும் வந்துட்டு ஒவ்வொரு முக்குல ஒவ்வொரு மலையில கொண்டு போய் வச்சிரு. நீ வந்துட்டு அவற்றை நீ எப்படி கூப்பிடுவாயோ அதை கொண்டு நீ அலை, உன் பக்கமா முற்பட்டு வரும். சோப்பா அதான் எங்கேயோ போயிட்டு மறைஞ்சு போய் இருந்தாலும் சரியான அந்த
போட்டோம்னா டக்குன்னு வந்துருது. அவங்க நம்ம நோக்கி பழக்கம். வந்து வர்றதுக்கு வந்து பாக்குது. ஓ இதுதான் இப்படிதான் நப்சும் வேலை செய்யுது. இது இன்னும் சொல்ல போனா ஒரு சில வாசனைகள் வந்துட்டு ரொம்ப வந்து அடிக்கடி நம்ம சின்ன வயசுல அடிக்கடி அந்த வாசனை நமக்கு வந்துட்டு சுவாசிச்சிருப்போம். அந்த மாதிரியான ஒரு வாசனை வந்து திடீர்னு எங்கன்னா போகும்போது நமக்கு சுவாசிட்டோம்னா டக்குன்னு அந்த எல்லாமே அந்த பழசு எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். பார்த்திருக்கீங்களா? அவ்வளவு நேரம் அந்த ஞாபகம்லாம் இருந்திருக்காது. ஆமா. வேற சின்ன கண்டிப்பா. ஒரு விஷயம். சோ இப்படிதான் வந்துட்டு அப்ப நம்மளை படைத்து என்றென்றும் நம்ம கூடயே இருந்து நப்சு கூடயே இருந்து பிடரி நெருக்கமா இருந்தவனுக்கு எதை சொன்னால் திருப்பி நம்ம உயிரோட வருவோங்கிறது அவன் அறிவான் இல்லையா? கண்டிப்பா. தப்புன்னு வந்துருவோம், வந்து நிக்கிறது தவிர வேற வழி கிடையாது. இதுதான் சோல். அதான் மறுமையில இறைவன் அப்படித்தானே எழுப்புறான் அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம ஒரு உண்மைதான் சொல்லி அதையும் புரிந்து கொள்ள முடியுது. புரிய முடியும். ரியல் டெத்தை அப்புறமும் எப்படி உயிரோட கொண்டு வரோம். ஏன்னா இப்ப இன்னும் நிறைய இதுல சிந்தனைக்கான விஷயங்கள் இருக்கு. ஏன்னா தூக்கத்தையும் வந்துட்டு மரணத்திற்கு ஒப்பானதாக குரான் வந்து பேசுது. அப்ப தூக்கத்துல கனவு எல்லாம் நம்ம சிந்திக்கும் பொழுது வந்துட்டு எப்படி அதுல விஷயம் நடக்குது. உயிரோட சும்மா படுத்துதான் கிடப்போம், ஆனா அங்க உயிரோட பேசிக்கிட்டு இருப்போம் மித்தவங்க கிட்ட. அப்ப அந்த மரணத்திற்கு அப்புறமும் எப்படி அந்த வாழ்வு நிலைக்கு கொண்டு வரப்படுகின்றோங்கிற அந்த கேள்விக்குண்டான பதில்கள் தூக்கத்தை பத்தி சிந்திக்கும் போதும் அதுலயும் நிறைய விடைகள் இருக்கு. சோ அப்ப நிறைய அதுல சிந்திக்க வேண்டிய விஷயம். இப்ப இதுல வந்துட்டு அதன் சிலதை கொண்டு அதை தட்டுங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் பர்சன் ப்ளூரல்ல வருது. இப்ப தட்டுங்கள் அப்படிங்கும் போது எல்லாருமே இதுல அடங்கிடுறாங்க. அதாவது வானம், பூமி, மலைகள், என்ன சொல்றது, அந்த சூழல்கள் மூலயமா நம்ம வந்து தட்டப்படுவோம். நம்ம எதை மூடி மறைச்சிட்டு இருக்கோம் அது தட்டப்படும். இல்ல நாமளே சில விஷயம் வந்துட்டு உள்ளுக்குள்ள போராடிக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம அந்த ஆன்மாவை நாமளே சிதைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப வந்துட்டு நம்ம இதை எப்படி வந்துட்டு இதுல உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? உள்ள ஒரு தர்க்கம் நடந்துகிட்டு இருக்கும். அந்த இடத்துல மூடுகின்றீர்கள்னு இருக்க இடத்துல அதுல உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற அர்த்தமும் இல்ல போட முடியும். அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லைங்கயா? சோ அதைத்தான் சொல்றேன். இந்த ஃபத்தா ராத்தும் அதுல வந்து தும் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் செகண்ட் பர்சன் ப்ளூரலை குறிக்கிறது. அத்தாரா அப்படிங்கிற அந்த வார்த்தை மட்டும்தான் சுபந்தார். அந்த அத்தாரா அந்த வார்த்தைக்கு வந்துட்டு நடிக்கிறது, மூடி மறைக்கிறது, உள்ளுக்குள்ளே ஒரு போராட்டம் மாற்று கருத்தோட நடக்கிறது. ஸோ இப்ப இந்த மாதிரி செல்ஃபா இப்ப வந்துட்டு 2ஆம் நபர்கள் 3ஆம் நபர்கள் எல்லாம் விட்டுட்டு தனக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஆன்ம சிதைவு. ஏன்னா இறைவன் நமக்கு ஒரு சில விஷயம் உணர்த்துவான். நம்மளுடைய பலகீனத்தினால நமக்கு அதுக்கு மாற்றமா செய்யும் பொழுது அவசரத்தனத்தினால நம்முடைய ஆன்மா வந்துட்டு சிதைகிறது. இதுக்கு முன்னாடியே இந்த வார்த்தை வந்துச்சு இல்லையா? நீங்க வந்து உங்களுடைய ஆன்மா வந்து சாகடிக்கிறீங்க அப்படிங்கிற அப்போ வந்துட்டு அது கூட நீங்க போராடுங்க கத்தல் தும் இதே வார்த்தை இதுக்கு முன்னாடியே வந்துச்சு. மூசா நபி சொல்லுவாங்க, உங்களுடைய ஆன்மாவை வந்துட்டு நீங்க போராடுங்க, இல்லாட்டினா உங்களுடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய அவசரத்தனத்தை சாகடிங்க அப்படின்ற அந்த கான்டெக்ட் வந்து அந்த இடத்துல வெளிப்படும். இப்ப இதன் அடிப்படையில நம்ம வந்துட்டு செல்ஃபா நம்ம சிந்திக்கும் போது என்ன உணர்வு வெளிப்படுது அப்படின்னா, நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இறைவன் வந்துட்டு உணர்த்திக்கிட்டு இருக்கானோ, அதாவது இந்த மாதிரி அவசரத்தனம் வேணாம், இந்த மாதிரி வீண் கோபம் வேண்டாம். சில ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான பலவீனங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வேணாம்னு சொன்னா அதன் அப்படி நடந்து கொண்டால் என்னென்ன பிரச்சனை எல்லாம் உருவாகுது அப்படிங்கிறதெல்லாம் சிந்தித்து அதன் சிலதை கொண்டு இப்ப எழக்கூடிய அவசரத்தனத்தை தட்டுங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த நிதான தன்மை வந்து திருப்பி கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் உயிர் தன்மைக்கு வரும். நிதானம் கொஞ்சம் இப்ப செல்ஃப் கரெக்ஷனுக்கும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வும் நினைவூட்டலும் இதுல வருது. நீங்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு நிறைய உணர்வுகள் இதுல வெளிப்படுது. கண்டிப்பா. இப்ப அதுக்கு அடுத்த வசனம் வந்துட்டு இதுக்கப்புறமும் சில பேர் இருக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க? ஒருத்தவங்க செல்ஃப சுயமாவே சீர்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இதுல விளக்கம் இருக்குது. அப்படி பண்ணாட்டினாலும் சூழ்நிலைகள் மூலயமா அவர்கள் மறைக்கின்ற விஷயத்தின் மீது சில விஷயங்கள் அங்கங்க வந்து தட்டும். அதன் மூலமா அவங்க மறைச்ச விஷயங்கள்லாம் வெளியே வந்துடும். இறைவன் வெளிப்படுத்துபவனாக இருக்கின்றான்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதை தொடர்ந்து ஸ்டில் கான்டெக்ஸ்ட் வந்துட்டு கண்டினியூ ஆகுது. பார்ப்போம். சும்மா பிறகு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கசத் அப்படின்னா வந்துட்டு கடினமாகின்றது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ரொம்ப இறுகுகின்றது. குலூபுக்கும் உங்களுடைய இதயம்
மின் பகுதி தாலிக்க அதன் பின்னரும். ஏன்னா சில விஷயம் வந்துட்டு அவங்க மனசுல தட்டி எழுப்புற மாதிரி விஷயங்கள் வந்திருக்கும், இருந்தாலும் அதையும் வந்துட்டு ஸ்டில் வந்துட்டு மூடி மறைக்க ட்ரை பண்ணுவாங்க. மனசாட்சி அங்க உள்ள தட்டி எழுப்பப்பட்டாலும் அது அந்த நேரத்திலையும் வந்துட்டு பெருமையின் காரணமாக தன்னுடைய பெருமை எப்படி விடுறது அப்படின்ற அடிப்படையில கொஞ்சம் கடினமா நடந்துக்கிடுவாங்க இல்லையா. இந்த நேம் ஆஃப் பிரைட், அதாவது ஒரு வாதம் நடந்துகிட்டு இருக்கு, நடுவுலயே வந்துட்டு தான் மேலதான் மிஸ்டேக்குன்னு தெரிந்தால் கூட தொடர்ந்து சண்டை போடுவாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த நேம் ஆஃப் பிரைட்னு சொல்லுவாங்க, பெயரில். இறைவனின் பண்பை முதலில் வைச்சோம் அப்படின்னா அங்க வந்துட்டு தன்னோட அப்படியா நான் தெரியாம கத்திட்டேன், என் மேலதான் மிஸ்டேக்குன்னு ஒத்துருப்பாங்க. சோ அதெல்லாம் இல்லாம வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா இதயங்கள் அதன் பின்னரும் உங்களுடைய இதயங்கள்ல வந்துட்டு இறுகமடைவதும் இருக்கின்றது, கடினமடைவதும் இருக்கின்றது. மின் பகுதி தாலிகா அப்படிங்கிறது அதன் பின்னர். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது. எந்த அளவுக்கு அப்படின்னா கற்பாறையை போன்று, ஹிஜாரத் ஒரு கற்பாறையை போன்று, அல்லது அஷத்து கஸ்வத் அதை விட இன்னும் கடினமாக, கடினத்திலையும் கடினமாக. அஷத்துனாலும் கடினம் தான், அந்த கஸ்வத்னாலும் அந்த இதுக்கு முன்னாடி வந்த வார்த்தை தானே அது, அந்த கடினத்தன்மையிலே வந்து இன்னும் வந்துட்டு கடினமா இருக்கிறது. அஷத் ரெண்டு வெவ்வேறு வார்த்தைகள் சொல்லப்படுது. இப்ப சில நேரம் சொல்லுவோம் இல்லையா, வீரன் சூரன் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வெவ்வேறு வார்த்தைகளாக இருந்தாலும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்கு. இப்ப இந்த அஷத்னாலும் கடும் சிவியர் தான். சோ இப்ப இந்த கஸ்வத்னாலும் இருக்கிறது. சோ இருக்கிறதுலயும் இன்னும் ரொம்ப சிவியரா இருக்கிறதும் இருக்குது. இன்ன மின் ஹிஜாரத், அதாவது நிச்சயமாக பாறைகளில் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மினல் ஹிஜாரத் அப்படின்னா பாறைகளில், அப்பாறைகளில் அந்த மாதிரி கடினமான இதயங்களிங்கிற உணர்வும் சேர்த்து இங்க பேசப்படுது. பாறைன்னு வச்சுதான் இங்க பேசிக்கிட்டு இருக்கு. சோ இதுக்கு முன்னாடி வந்து இதயங்கள் வந்து கற்பாறையை போல ஆகின்றதுன்னு சொன்னதுனால இங்க பாறையும் வந்து நிக்குது, இதயமும் வந்து நிக்குது இல்லையா. சோப்பா அந்த பாறைகளில், அந்த இதயங்களில் நான் வருது. சோ லமா யதஃபஜ்ஜரு மின்ஹு அந்நஹர், அதாவது நதிகள் அதிலிருந்து உதித்தோடுவதும் உள்ளது அந்த பாறைகள்ல. இப்ப பாறைகள்ல வந்து நதி திடீர்னு தண்ணி, மலைப்பாறைகள்ல திடீர்னு தண்ணி உதித்து ஓடுறது எல்லாம் நம்ம பார்க்க தானே செய்யறோம் இருக்கு. இப்ப இதயத்துக்கு கூட கம்பேர் பண்ணோம்னா எவ்வளவோ கடினமான இதயங்கள் இப்ப வந்துட்டு இறக்க குணம் கசிந்து இறக்கத்தோட செயல்படுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா. இறைவனுடைய அத்தாட்சிகள், அந்த விஷயங்கள் போய் மனதுல போய் தட்டி எழுப்பினோடனே ஓகேன்னு சில பேர் திருந்துறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா. அதுவும் இங்க கவர் ஆகுது. மின்ஹா லமா அப்படின்னு வருதுங்க இல்லையா. அது வந்துட்டு அத பிளவுபடுதல், ஸ்பிளிட் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. சோ அதிலிருந்து பிளவுபடுவதும் உள்ளது. சோ அப்ப அதன் மூலமா ரொம்ப இறுக்கி வச்சுக்கிட்டு இருந்த விஷயம் எல்லாம் பிளந்து போகுது. அதுக்கப்புறம் அதுல இருந்து தண்ணீர் வந்துட்டு வெளிப்படுவதும் உள்ளது. பிளவுபடாமலேயே வந்துட்டு சில லேசான ஒரு இறுக்கம் வச்சிருக்கோம், அதுல இருந்து தண்ணி கசிய ஆரம்பிச்சோம்னா நார்மல் நிலைமைக்கு ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிடும். இன்னும் சில இது ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் சுக்குநூறா ஆக்கி அதுக்கப்புறம் தண்ணீர் கண்ணுல தண்ணி வரும் இல்லையா, இதே நொறுங்கி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கண்டிப்பா அதுல இருந்து தண்ணீர் வெளிப்படுகின்றது. இன்ன மின்ஹா, இன்னும் அதிலிருந்து, லமா எஹ்பித்து அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா. எஹ்பித்து மின் ஹஷ்யத்தி, ஹஷ்யத்தி அப்படின்னா பயம். எதன் பயம்? ஹஷ்யத்தி அல்லாஹி, இறைவனுடைய பயத்தில் விழுந்து போவதும் உள்ளது. ஏன்னா ஒரு தப்புக்கு மேல தப்பு பண்ணி வச்சு ஓவரா வந்துட்டு கரெக்ட் பண்ணி வச்சிருக்கு கற்பாறையை போல. ஆனா இதயம் ரொம்ப ஒரு நிலைக்கு போயிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய செய்த வினைகள் விளைவுகள் எல்லாம் ஒட்டுமொத்தமா வந்து அவங்க மேல வந்து விழும் போது அவங்க நொறுங்கி விழுந்து போயிடுவாங்க, அதோட சுக்குநூறா ஆயிடுவாங்கன்னு இருக்கு இல்லையா. விழுந்து போய் இது எல்லாமே இங்க கவர் ஆகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு
வமா அல்லாஹு பி பி ஆஃபிலி அம்மா தகமலூன் அப்படின்னா, அம்மா தகமலூன்னா நீங்கள் செய்வதை விட்டும், நீங்கள் செயல்படுவதை விட்டும், பி ஆஃபிலின் அதாவது அல்லாஹு பி ஆஃபிலின் அப்படின்னா வந்துட்டு கவனமற்றவனாக இறைவன் மா அப்படின்னா வமானா இல்லை, நீங்கள் செயல்படுபவற்றுடன் கவனமற்றவனாக அலட்சியமானவனாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடியுது. இந்த ஹோல் வசனத்தையும் தமிழ்ல இப்ப பார்ப்போம். பிறகு அதன் பின்னர் உங்களின் இதயங்கள் கடினமாகின்றது, கற்பாறையை போன்று அல்லது கடும் கடினத்தன்மையாக ஆகின்றது. நிச்சயமாக கற்பாறைகளில் நதிகளானது உதித்தோடுவதும் உள்ளது, நிச்சயமாக அவற்றில் பிளவுபடுவதும் உள்ளது, பின் அதிலிருந்து தண்ணீர் வெளிப்படுகின்றது. நிச்சயமாக அவற்றில் இறைவன் மீது அச்சத்தால் விழுவதும் உள்ளது. இறைவன் நீங்கள் செயல்படுவதை கவனிக்காமல் இல்லை. எவ்வளவு அதாவது கனெக்டிவிட்டியோட இங்க கான்டெக்ஸ்ட் வந்துட்டு போயிட்டு இருக்கு இல்லையா? நிறுத்தி நிதானவாசிக்கும் நம்மளுக்கே வந்துட்டு ஃபுல்லா கனெக்ட் ஆகுது இல்லையா? எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. இருதயமும் கற்பாறையும் சொல்லி கற்பாறையும் போது அந்த இருதயத்தை சொல்லிட்ட முதலே உதாரணம். ரெண்டாவது இறைவன் அதோடவே இருக்கிறான். நீ என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள இறைவன் உன்னோடதான் இருக்கிறான். அப்படி ஆஃபிலி நம்ம நீ செய்யறதோடவே இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறது அதை விட ஒரு இரையச்சம் நமக்கு எப்படி ஏற்படும்? அதிகமாக ஏற்படும் இல்லைங்களா? வேதத்தை நீங்க செயல்படுவது கவனிக்காமல் இல்லை அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம வந்துட்டு நம்மளுக்கு சூழ்நிலைகள் மூலயமா கண்டறிந்து கொள்ளலாம். இதுதான் இறைவன் மீதான நம்பிக்கை, இறைவன் இருக்கின்றான் என்பதை நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம். அதெல்லாம் மூவ் பண்றோம், அதெல்லாம் சொல்லிட்டு நிறைய இடத்துல வரும் இல்லையா? நான் அறிந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு மேபி ஆரம்பமா வந்துட்டு சின்ன சின்ன பொடுபோக்கா சின்ன வயசுல எடுத்துட்டு வரும். ஆனா அந்த பொடுபோக்கா சில செயல்கள் செய்யறதனுடைய பின்விளைவுகள் நம்மள வந்து தாக்குது இல்லையா? இது எப்படி வருது? சில இது வந்துட்டு எதுக்காக வருதுன்னு தெரியாது. ஆனா சில விஷயம் நம்ம இந்த விஷயத்தினாலதான் இது வந்து நம்மள அடையுதுங்கிறது நல்லாவே சில நேரம் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். அப்ப அதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கலாம் இல்லையா? அந்த அளவுக்கு வந்துட்டு யாருமே பார்க்காட்டினாலும் இங்க நம்ம வந்து கண்காணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் இருதயத்துக்கு எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டே ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அதை நம்ம அழிஞ்சிட்டோம்னா உண்மையிலுமே ஒவ்வொரு மனிதனும் திரும்ப நினைவு கூறும் போது நம்மளுடைய செயல்கள்ல வந்துட்டு பொடுபோக்கான இல்ல அவசரத்தனம்லாம் ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோலுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர்றத ஃபீல் பண்ண முடியுது. உடனடியா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்துட்டு பெர்ஃபெக்டா ஆகாட்டினாலும் பெர்ஃபெக்டா நோக்கி பயணிக்கிறதுக்கு இந்த உண்மையெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது நம்மளுக்கு அது அந்த டிராவல் உண்டாகிறத நம்மளால பார்க்க முடியுது இல்லைங்களா? கண்டிப்பா பாருங்க, இது முதல்ல இருந்து நீங்க சொன்னீங்கன்னா, அதாவது ஒரு பக்ரால் இருந்து எடுத்த ஆரம்பிச்சா அந்த பொருளை வந்து செலவு செய்யாம சாக்ரிஃபைஸ் பண்ணாம அந்த கிரீட் அல்லாஹ் அருளை வந்து வச்சுட்டு இருக்கோம். அருள் பொருளுங்கிறத விட அல்லாவுடைய அருள் தான் அது நம்மளுக்கு பண்ண போது அது என்னெல்லாம் ஆகுது அப்படிங்கிறது அப்படியே தொடர்ந்து வருது. அது என்னது பின்னாடி அந்த விளக்கத்துல சொன்னீங்க இல்லைங்களா? 7 மெலிந்த மாடுகள் 7 அதுதான் நடக்குது. நல்லா சேர்த்து வச்சுட்டு கடைசி காலத்துல அதை அப்படியே நீங்க கொண்டு சொன்னீங்க ஹாஸ்பிட்டலோ வேற தொழிற்சமோ ஏதோ ஒன்று ஆயிரும். இதெல்லாம் சேர்த்து வச்சு அந்த கஷ்டம் வந்து அது அருளா ஆகல, பொருளா நம்ம வச்சுட்டோம். அது அருளா ஆகாத போது அப்படி ஆயிருச்சு. அப்போ அப்படி ஏன் ஆகுதுன்னா உங்களோட சூழல், அதாவது நஃப்ஸ வந்து ஆன்மாவை வந்து நம்ம வந்து போராடல அதை வந்து மாய்க்கின்ற சிதைக்கிற மாதிரியான எண்ணங்கள் உருவாகுது, அதை அப்படியே விட்டுட்டோம். இல்ல, இந்த உபதேசம் வந்து இறைவன் நமக்கு கொடுத்தான் வேதத்துல. இந்த உபதேசத்தை வந்து நம்ம படிச்சு அதை வந்து நம்ம எடுத்து தெரியாம இருந்துச்சுன்னு சொன்னா கூட இதை படிச்சிருக்கும் போது நம்மளுக்கு வந்துரும் அந்த நிலையில் இருக்கும். அப்ப அதைய வந்து தெரிஞ்ச பிறகும் அதை இது பண்ணிக்கல பண்ணும்போது என்னெல்லாம் நடக்குங்கிறது தெளிவா அழகான விளக்கமா. ஏன்னா எல்லாத்த விடையும் பாறைன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? கப்பாலே இதை எடுக்காத போது பாறை உதாரணம் கண் முன்னாடியே இந்த பாறைகள்லாம் இருக்குது. இறந்த பிறகு உயிர்ப்பிக்கிறதுங்கிறது அதான் நஃப்ஸ் வந்து செத்துருது. இந்த மாதிரி ஆன்மா வந்து திரும்பி உயிர்ப்பிக்கிறதுங்கிறது நிறைய நடக்குது நம்ம வாழ்க்கையில். நிறைய விஷயங்கள் இதுல கவர் ஆயிருக்கு. இதை வச்சுதான் நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு பாறையை அடிப்பீராக அப்படிங்கும் போது மூசா நபி உணர்த்தப்பட்ட விஷயத்த அப்ப அந்த கற்பாறையை போனா ஆன இதயங்கள்ல புரிகிற மாதிரி நல்ல வார்த்தைகளை கொண்டு அடிப்பீராக அப்படிங்கிற அந்த புரிதல்ல வந்துட்டு இந்த வசனங்களை வச்சுதான் இதுக்கு முன்னாடியே நம்ம பேசிட்டோம். எத்தனையோ பேரோட வாழ்க்கையில வந்து நம்ம என் வாழ்க்கையில எல்லாரோட வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வார்த்தைகள் வந்து நம்மளோட இருதயத்தை வந்து என்ன ஆயிரும், நம்ம செஞ்ச தவறு ஒட்டுமொத்தமா எப்படியோ எல்லாம் இருப்போம், கேட்டிருப்போம் எத்தனையோ. நான் ஒரு டைம்ல வந்து அது நம்மளோட உள்ளத்துல
ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடும். நம்மளோட இதை புரிய வச்சிடும். அதை நீங்க சொன்னீங்க எல்லா சூழலும் ஒட்டுமொத்தமா ஏதோ ஒரு சூழல்ல வந்து நம்மளுக்கு இறைவன் வந்து உணர்த்துவான். அந்த உணர்ந்தும் நம்ம வந்து அதை செய்யாட்டி என்ன ஆகுங்கிறதையும் இறைவன் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், ஏற்படும் நெருக்கடிகள் வந்து பெருசாகிட்டே போகும். முடிஞ்சா எந்த அளவுக்கு சீக்கிரமா வந்துட்டு நம்ம சீர்படுறதுக்கு ரெடி ஆகிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. எப்படின்னா அவன் வழிக்கு வந்துதான் ஆகணும். ரொம்ப அடிபட்டு மீதிப்பட்டு வரதுக்கு வேண்டாம் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாரும் இரக்கமானம். இறைவனோட படைப்பு மேல இறைவன் எவ்வளவு இரக்கம் வச்சிருப்பான். அதுக்காக தான் எல்லாத்தையும் இப்ப இறைவன் அந்த மனிதனை வந்து அழகான முறையில உபதேசம் செய்யறான். அதை வந்து கொஞ்சம் கவனிச்சா போதும். நம்ம வேலையவே நம்ம கவனிச்சா போதும். அல்ஹம்துலில்லாஹ். அருமையான ஒரு விஷயம். அதே மாதிரி உயிர்ப்பிக்கிறது மரணிக்கிறதுன்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? நபியா கேக்குறாங்க, கைஃபத்து மௌத்தா. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் இது மாதிரிதான் அல்லாஹ் நாளைக்கு அவனுக்கு என்ன ஒரு இறைவனை பத்தி நம்பிக்கை ஏற்படுறதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி கனவு சொன்னீங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்மெல்லு, ஒரு சின்ன ஒரு அதிகப்படியா சின்ன வயசுல ஒரு வார்த்தையை பயன்படுத்திப்போம். அது வெகு நாட்கள் அந்த வார்த்தை வந்து சொல் வழக்குல இல்லாம இருக்கலாம். மேபி யாரோ ஒரு கிட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்னா நம்ம அந்த பழைய வாழ்க்கையில டப்புன்னு கண்ணு முன்னாடி வந்து நிக்குமே. நிக்குது, பிக்சரா அப்படியே வந்து நிக்குது. அதெல்லாம் இப்படிதான், இதுதான் சோலுனுடைய அம்சம், நப்சுனுடைய அம்சம். ஏன்னா இந்த குரான்ல நான் இதை சொல்லிக்க விருப்பப்படுறேன். குரான் மொழியாக்கங்கள்ல வந்துட்டு நப்ஸ் என்றும் வர அரபி வார்த்தையை வந்துட்டு மொழியாக்கம் செய்யறதுல கொஞ்சம் வந்துட்டு குறை இருக்கிறத என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. உதாரணத்திற்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களிலிருந்தே தூதர் வருகின்றார்னு சொல்லிட்டு அத்தியாயம் 9 கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம், உங்களிலிருந்தே தூதர் வருகின்றார்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நப்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் குரானை பொறுத்த வரைக்கும். அதுதான மிகப்பெரிய போராட்டமா இருக்கு. இப்போ இதுல பாருங்க, நான் வந்துட்டு அப்படின்னா திறனாக ஷாரா அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடியது. ஜாக்கும் அப்படின்னா உங்களிடம் வருகின்றது இல்ல வருகின்றார், எப்படி வேணா எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய விஷயத்தை வச்சுதான் இந்த புரிதலுமே. ஜானா வருதல், அவ்வளவுதான். கும்னா வந்துட்டு உங்களிடம், ரசூலு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் மின் அன்புசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துருச்சு. இப்ப இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இல்லையா? இப்ப இந்த உங்களிலிருந்தே அப்படிங்கிறதுக்கு அரபில என்ன? மின்கும். இந்த வார்த்தை இல்லாம இருக்கும். மின்கும் அப்படின்றதுதான் உங்களிலிருந்தே. உங்களுக்கு போட்டாங்க நடுவுல ஒரு அரபி வார்த்தை அங்க இருக்கு இல்லையா? அப்படி அந்த நப்ஸ்ங்கிற ஒரு அரபி வார்த்தை அங்க இருக்குதுங்கிறதே மொழியாக்கத்திலே இல்ல, எந்த மொழியாக்கத்திலயுமே இல்லை. உங்களில் உள்ளவர் தான் சொல்லிட்டு போட்டிருக்காங்க, உங்களில் இருந்தேன்னு சொல்லி போட்டிருக்காங்க, இங்கேயும் உங்களில் இருந்தேன்னு தான் போட்டிருக்காங்க. இதே மாதிரி வந்துட்டு அத்தியாயம் 3லயும் வந்துட்டு நம்பிக்கை கொண்டவர்களுக்குன்னு சொல்லிட்டு அங்க ஆரம்பிக்கும். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர்களிலிருந்தே தூது இங்க வந்திருக்கின்றான்னு போட்டிருக்காங்க. இப்ப மனசு நப்சுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரசன்ட் கண்டினியூஸ், அது தூது வந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து அப்படின்றதுதான் திடனாக. ஒரு செய்தி வந்துகிட்டே தானே இருக்கு. நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது, இந்த இடத்துல கோவப்படுற, இந்த கோவம் வேணாம், இந்த இடத்துல அவசரப்படுற, இந்த அவசரம் வேணாம், இந்த இடத்துல அழகா நிதானமா செயல்படுற, தொடர்ந்து கீப் அப் பண்ணு இப்படின்னு உள்ள ஒரு தூது செய்தி வந்துகிட்டே இருக்கும், உள்ள உணர்வு. சோ இப்போ அதே போல அங்க அத்தியாயம் 3 நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர்களுடைய நப்ஸ்ல இருந்து, அங்க வந்து அன்புசிஹும்னு வரும், இங்க வந்து அன்புசிக்கும்னு வந்திருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல வந்து கும்க்கு பதிலா ஹும்னு வந்திருக்கும், ஹும் அல்லது ஹிம்னு வந்திருக்கும். சோ அன்புசிஹிம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். சோ அப்ப அந்த இடத்துல அவர்களில் இருந்தேன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அவர்களில் இருந்தேங்கிறதுக்கு என்ன அரபில வரும்? மின் ஹிம் இல்ல மின் ஹும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லைங்களா? அதே போல வந்துட்டு மூசா நபிய வந்துட்டு எனக்காகவே உன்னை நான் தேர்ந்தெடுக்கின்றேன்னு சொல்லிட்டு வரும் இல்லைங்களா? அத்தியாயம் 20 தான் வரும். அதையும் பார்த்தேன். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நப்சுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஆமா, ஏன்னா நப்சுங்கிறது அதிகமா பேசிட்டு இருக்குல்ல குரான், அதனால தேவைதான். 20:41 இதுல வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் எனக்காகவே நான் உண்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க.
இந்த ம் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் இருக்க இடத்துலயே வந்துட்டு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா மீனிங் அதுல வந்துட்டு அஸ்தனா தூ அப்படின்னா வந்துட்டு ஒரு பில்டு பண்றது, கட்டமைக்கிறது அப்படின்ற ஒரு அர்த்தம் அதுல இருக்குது. இப்ப வந்துட்டு ம் இப்ப எனக்காகவேங்கிறதா இங்க பாக்குறோம். இப்ப எனக்காக அப்படிங்கிறதுக்கு என்ன அரபில லாம் போட்டு யா போட்டா எனக்காக, அதானே? லீ. அதான் அதான் முதல் எழுத்து லாம, ரெண்டாவது எழுத்து யா, இது வந்துச்சு அப்படின்னா எனக்காகன்னு வந்துடும் இல்லைங்களா? ம் இங்க என்ன இருக்கு, லீ நப்சின்னு சொல்லிட்டு நடுவுல நப்ஸ்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது, ஆமா. லாமுக்கும் யாக்கும் நடுவுல. ஆ அப்ப அந்த அர்த்தம் வந்து இப்ப தமிழாக்கத்துல இல்ல, எல்லாருமே எனக்காகன்னு தான் போட்டிருக்காங்க. ம் இவங்க மட்டும் என்னுடைய பணிக்காகன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு கூடுதலா ஒரு வார்த்தை ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத இவங்க ஏதோ ஒரு வார்த்தை எங்கேயும் ஹைலைட் பண்ணிருக்காங்க. யாருன்னா ஐஎஃப்டி. ம் சோ இப்ப இதெல்லாம் எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னும் சொல்ல போனா இறைவன் தன்னை பற்றி எச்சரிக்கின்றான்னு சொல்லிட்டு மொழியாக்கத்துல இருக்கும். ம் அந்த இடத்துல என்ன இருக்கும், அந்த இடத்துலயும் வந்துட்டு நப்சகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த வார்த்தை இருக்கும். அதாவது தன்னுடைய நப்சை பற்றி எச்சரிக்கின்றான்னு சொல்லிட்டு. ம் சோ இந்த நப்சனுடைய விஷயம் வந்து மொழியாக்கத்துல பல இடங்கள்ல வந்து மிஸ் ஆயிருக்கு, மொழியாக்கத்துல வராம. ம் இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம சோலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல விழிப்புணர்வு அடைகிறதுல வந்துட்டு ரொம்ப கேப் விழுந்து போச்சு. ஆமா. நம்ம குரானை உண்மை. படிக்கும் போது சொல்றேன். ஆமா. உண்மை உண்மை. இப்ப நம்ம பாக்குறோம், இப்ப கண் முன்னாடி இப்ப ஒண்ணும் இல்ல, இந்த இடத்துல எனக்காகவே இருக்க இடத்துல என்னுடைய நப்சிற்காகவே சொல்லி போடணும். ஒருவேளை நப்சுன்னா நம்மளுக்கு அர்த்தம் சரியா தெரியல, என்ன போடுறதுன்னு தெரியலங்கும் போது அட்லீஸ்ட் நப்சுன்னு எத்தனையோ விஷயங்கள் போடுறாங்களே, ஹஜ்ஜுன்னே போடுறாங்க, உம்ரான்னே போடுறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி என்னுடைய நப்சுன்னே போட்டிருக்கலாம். ஆமா. ஏற்கனவே நம்ம வந்து இதுல இல்ல, அதாவது நஃப்ஸ பத்தி தெரியாம தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நிலையில, அப்ப குரான படிக்கும்போது, அதுல இருக்கிறதையும் நம்ம விட்டுட்டோம்னா, அப்ப எப்படி நம்ம ஏற்கனவே அது தெரியாம வாழ்ந்துட்டு உள்ள இருக்கிற அந்த நஃப்ஸ பத்தி தெரியாம தான் இருக்கோம். அப்ப சரி வேதத்த படிக்கும்போது அதைய வந்து இன்னுமே நம்ம புரிஞ்சுக்காத அளவுக்கு அதுல இருந்து கொஞ்சம் விலகிட்டா, அப்புறம் நமக்கு இன்னும் பண்படுறது கம்மியாயிரும் இல்லைங்களா? லேட் ஆயிரும்ல. மேபி இது வந்து வாண்டடா மிஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்றது நீங்க சொல்றதுக்கு இல்ல, நம்ம தவறுதலா இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் அப்கிரேட் பண்ணிக்கிறது. ஓகே, இங்க மிஸ் ஆயிருக்கு, இங்க அரபில வந்து நப்சுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, அப்ப அதை போடுறதா இருந்தா நப்சுக்கு அர்த்தம் தெரிஞ்சா அர்த்தத்தை போட்டுக்கிறது, சோல் ஆன்மான்னு இல்ல தெரியல, அதையுமே இன்னும் நம்ம கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நப்சுனே போட்டுக்க வேண்டியது. ஆமா. யாரும் தவறு சொல்றதுக்கும் இல்ல. இப்ப நம்ம உட்கார்ந்து பார்க்கணும்ல, ஒவ்வொருத்தரும் அவங்க எல்லாருமே நம்மளுக்கு கையில எடுத்து எல்லாமே நம்ம உட்கார்ந்து நேரத்த செலவிடும்போது, இறைவன் நமக்காக வந்து சில விஷயத்த வெளிப்படுத்தும். இந்த மாதிரி வந்துட்டு அப்ப சிந்தனையை தூண்டக்கூடிய சில இடங்கள்ல நப்சுன்னு அங்க வசனங்கள்ல இருக்குது, அது வந்துட்டு மொழியாக்கத்துல மிஸ் ஆயிடுச்சு. சோ இப்ப இந்த இடத்துல நம்ம இல்ல அப்படி இருந்திருந்தா போட்டிருந்தா கொஞ்சம் நிறுத்தி இருப்போம். என்ன அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சிந்தனையை சப்கான்சியஸ்லயாவது வந்துட்டு இத பத்தின ஒரு எண்ண ஓட்டங்கள் நடந்துட்டு இருந்திருக்கும். ஏதோ சின்ன சின்ன ஸ்பார்க்கா நம்மளுக்கு மேல கொஞ்சம் ஏதோ ஒண்ணு இப்ப நம்மளுக்கு தெரியுது இல்லையா, இறைவனுக்கே எல்லா புகழும். சோ இப்ப சோலுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். சோல் தான். இப்ப அந்த சோலை யார் வந்து பண்படுத்துறாரோ அவர் வந்துட்டு வெற்றி அடைகின்றார்னு வரும் குரான்ல. யார் அதை வந்து நசுக்குகின்றாரோ அவர் தோல்வி அடையலாம். அப்ப அந்த அளவுக்கு சோல் வந்துட்டு முக்கியம். அந்த சோல் எப்படி செயல்படுது, சோல்ங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு விஷயங்களை ஸ்டோர் பண்றது மட்டும் இல்லாம ரியாக்ட் பண்ணுது. அதுக்குதான் வந்து இது இருக்குது. உண்மையிலேயும் நம்ம வந்து சோலுக்கு தானே கேள்வி கணக்குன்னு தானே சொல்லுது. அப்ப அது எந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதை பத்தின சிந்திச்சு அந்த சோலை வந்துட்டு எப்படி ப்ராப்பரா இறை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது, அதுவும் அழகா சமாதானமான, ரொம்ப அடிமைத்தனமா வழியே இல்லை அப்படின்னு இல்லாம அந்த இறைவழி வாழ்வியல்ங்கிறது ரொம்ப அற்புதமான அது வாழ்வியல். அது இறைவன் காட்டி தந்த வாழ்வியல் அப்படிங்கிறது தீன். சோ அப்ப அங்க அற்புதமானதுங்கிறதையும் அகலமும் பண்ணுங்க. வெறுமனே பிளைண்டா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய வாழ்வியலா அப்படின்லாம் கிடையாது. அது வந்து அது ஒழுங்கா புரிதல் இல்லாத போது அப்ப சமாதானம் கெட்ட நிலையில அந்த அழகான வாழ்வியை வந்துட்டு அதிருப்தியோட வாழ்ந்துட்டு இருக்கும். அந்த ஒரு புரிதலையும் கொண்டு வரும்போது சமாதானமும் அங்க இருக்கும், அழகான ஒரு வாழ்க்கையும் வாழும். சோ அந்த சோல் வந்து அதற்கு தயாராகுது. அப்போ அதுக்கு உண்டான பிராக்டிஸ் இன்னைக்கு நாளைக்கு நடக்காட்டினாலும் என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்ம இந்த புரிதல் நம்ம உள்ள கொண்டு வந்தாதான் அதை நோக்கி
பை மிஸ்டேக்ஸா சோல் வந்துட்டு ஒரு சில இடத்துல அவசரப்பட்டாலுமே கூட தப்பி தவறி மனசுக்கு பொருந்தாத வார்த்தைகளை வெளிவிட்டாலும் செயல்களை செஞ்சாலுமே கூட திரும்ப திரும்ப இல்ல நம்ம சரி பண்ணி ஆகணும் சோலை, இல்ல இப்படியே சோலை விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான். ரொம்ப நெருக்கடி மிக்க வாழ்க்கைக்குள்ள மனசனுடைய வழிங்கிறதான் சொல்லுவாங்க இல்லையா, உள்ள காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது ஆறுறது பெருங்கஷ்டம். அதான் வந்து தீயினால் சுட்டது வந்து ஆறிரும், நாவினால் சுட்டது வந்து ஆறாது அப்படிங்கிற மாதிரி உள்ளத்துல வந்து ஒரு இது வந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப அதனால கஷ்டம். ஒரு விஷயம் இருக்கு. இந்த விஷயம் எல்லாமே இங்க வந்து சோலை பத்தி நிறைய விஷயங்கள் நினைவுபடுத்தப்பட்டு இருக்கு. இங்கேயுமே சோல் பத்தி தான் பேசப்பட்டு, நப்சை பத்தி தான் பேசப்பட்டு இருக்கு. ஸோ நப்சு வந்து நப்சுல உங்களுக்கு இடையில அங்க ஒரு சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, போராடிக்கிட்டு இருக்கிறீங்க, அதுலயே மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது அந்த புரிதல் எடுக்கும் போது இறைவன் காட்டின அந்த வழியில அதுக்கு மாற்றமா செய்யும் போது என்னென்னலாம் நடந்ததோ அதையெல்லாம் சிலதை கொண்டு தட்டுங்க அப்படின்ற உணர்வு, செல்ஃப் ரீஃபார்ம் பண்றவங்களுக்கு அப்படியாக இந்த வசனம் புரிய வருது. இன்னொரு ஏன்னா இந்த குரான் வந்து அபிவிருத்தி நிறைந்தது, பல பேருக்கு பல விதமா இந்த வசனங்கள் வந்துட்டு அப்படிதான் இந்த வசன அமைப்புகளே ஃப்ரேஸ் ஆயிருக்கு. ஸோ இப்ப இன்னொரு ஃப்ரேஸ் என்னன்னா, நாம வந்து சீர்படுறதுக்கு ரெடி ஆகல அப்படிங்கும் போது சூழ்நிலைகளுக்கு கட்டளைகள் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிடுது. அப்படியே நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துட்டு நம்மளை வந்து தட்டும். அது கொஞ்சம் வேதனையா இருக்கும். நம்மளை ரீஃபார்ம் பண்றது கொஞ்சம் சிறந்தது. சோ அப்ப சூழ்நிலைகள் மூலமா தட்டும் போது அது வலி வேதனை. அப்ப அதுவும் லேசா தான் தட்ட ஆரம்பிக்கும். புரியுது. அதுக்குள்ளே நம்ம சுதாரிச்சு பெரிய அடி. ஆனா ஒவ்வொரு மக்களும் வந்து கண்டிப்பா இறைவன் பக்கம் திரும்பியே ஆகணும். அது இறைவன். இதுதான் இந்த வசனங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு நினைவுக்கு வந்தது. இன்னும் என்னென்ன விஷயங்கள் இந்த வசனங்கள் உள்ளடக்கி இருக்குங்கிறது இறைவன் தான் அறிவான். இப்போதைக்கு நமக்கு நினைவூட்டப்பட்ட விஷயங்கள் நம்ம இங்க பேசிக்கிட்டோம். ரொம்ப ஹைலைட்டா கடைசியா சொன்னது வந்து ஒண்ணு 2 வகையான ஃப்ரேசஸ் இருக்கு. நீ ஒண்ணு செல்ஃப் ரீஃபார்மிங் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமே நம்மளுக்கு கொஞ்சம் அடிகள் இருந்து தப்பிச்சு இறைவன் வழிகாட்டுதல் போயிடலாம். நம்ம ஆகல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளோட சூழல் நம்மளை சுற்றி வந்து அதைய வந்து நமக்கு அடி கொடுத்து ஏதோ ஒரு வகையில லேசான முறையில ஆரம்பத்துல அப்படித்தானே எடுத்துனமே இறைவன் பிடிக்கிறது இல்லையா, கடும்படியா லேசான முறையில நமக்கு சொல்லிட்டு உணர்த்திட்டே இருப்பான். கவனிக்காம போயிட்டு இந்த பாறை மாதிரி ஆயிடுச்சுன்னா தான் கொஞ்சம் கஷ்டமாயிரும், அடி பயங்கரமா இருக்கும். இந்த எச்சரிக்கை எல்லாம் நம்மளுக்கு காட்டப்படுது. இறைவனே, நீ எதை விட்டு நீ எங்களை தடுக்கின்றாயோ அதன் விட்டு நான் விலகி இருக்கிறதுக்கு நான் முன்னமே உதவி தேடுகின்றோம். ஸோ எதையெல்லாம் செய்து எங்களுடைய சோலை வந்துட்டு தூய்மைப்படுத்தி கொள்ள முடியுமோ அந்த செயல்களின் பக்கம் எங்களை வந்துட்டு என்கேஜ்மெண்டா வச்சுக்க இறைவனே. அதான் இந்த இடத்துல நம்மளுக்கு விருப்பத்தையே ஒழுங்குபடுத்தி தர்றான் இந்த வசனங்கள் மூலயமா நம்மளுக்கு. இதுதான் நம்மளுடைய பிரார்த்தனையா இருக்கு. இதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.